إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழ் அனைத்தும் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பராபலிக்கும் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய நேரிய வழியில் நடந்த அனைத்து நன்மக்களின் மீதும் நம் மீதும் நம் குடும்பத்தாரின் மீதும் இறங்கட்டுமாக. இந்த குரான் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்புடைய 3வது நாள் வகுப்பில் இருக்கும். இந்த வகுப்பில் ஆரம்பத்தில் பேசுவதற்கு தயங்குபவர்கள், கூச்சப்படுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அறிவுரைகளை வழங்கினாங்க. பேசுதல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. அந்த நாவன்மை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு அவங்கக்கிட்ட இருக்கிற தன்மைகளில் இது மிக முக்கியமானது. அவங்க யார் அப்படிங்கிற அடையாளப்படுத்தக்கூடியதாகவும் செயல்களும் இந்த சொற்களும் இருக்குது. அப்போ இந்த சொல் என்பது அல்லாஹுடைய அருளாக இருக்குது. அந்த அருளை பேச தயங்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய வெட்கத்தை விட்டு அவங்க நல்ல முறையில் பேசுவதற்கு அல்லாஹ் வழிவகை செய்யணும், அருள் செய்யணும். அவங்களுக்காக நம்ம துவா செய்வோம். அடுத்து கிளாஸுடைய சம்மரியாக ஒரு 4 விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி முடிந்த அந்த வகுப்பினுடைய ஒரு ரீகால் மாதிரி சொன்னாங்க. அதாவது இந்த வகுப்பினுடைய நோக்கம் என்னென்னா, நம்முடைய வாழ்வியலில் ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். வாழ்வியல் விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவது தான் இந்த வகுப்பினுடைய நோக்கம். அப்போது அடுத்து இந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இறைவேதமான குரானிலிருந்து தான் நாம் நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்களை நம்ம வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் அதை ஒரு வழிகாட்டியாகவும் நாம் எடுத்து நம்மளுடைய மாற்றங்களை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது 2வது விஷயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த குரானை அருளை பெற்றதுக்கு பிறகு தான் மனிதன் என்ன செய்கிறான், ஒரு நேரிய நல்ல ஒரு கட்டுப்பாடோடு உள்ள ஒரு நல்ல மனிதனாக தனி மனித ஒழுக்கத்தையும் சமுதாயத்தில் ஒழுக்கத்திலையும் சிறந்து விளங்கி இருக்கின்றான். அப்படிங்கிறத குரான் அருளப்பட்ட காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அதற்கு சான்றாக இருக்கின்றார்கள். இப்போது வரைக்கும், அப்போலேருந்து இந்த 15 நூற்றாண்டுகளாக இப்போ வரைக்கும் இந்த குரான் பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அளித்து வழிகாட்டியாக இருந்து பல மனிதர்களுடைய வாழ்வியல் விஷயங்களை மாற்றி அமைஞ்சிருக்கு. அப்போ அதுபோல் நாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக மாறணும் அப்படிங்கிறது 2வது விஷயம். 3வது இது யாரை மாற்றும் அப்படின்னா, யாருடைய உள்ளம் இந்த குரானுடைய வசனங்களை ஓதும் பொழுது அவர்களோட உள்ளத்தில் ஒரு நடுக்கத்தை கொடுத்து அது அவர்களுடைய உள்ளத்தையே உலுக்கி தங்களுடைய சிந்தனைகள், தாங்கள் இதுவரைக்கும் செஞ்சிட்டு இருந்த அந்த செயல்கள், அதுக்கான வினைகளை எல்லாம் அவங்க யோசித்து எல்லா இடத்துல இப்படி சரணாகதி அடைஞ்சு தன்னுடைய நிலை இப்படியா இருக்குது அப்படின்னு தங்களுடைய தரத்தை அல்லாஹிடத்தில் சஜிதாவில் விழுந்து அதை நிறுத்தி பார்த்து நம்ம மாறணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும் இல்லையா, அந்த இலகிய உள்ளம், இவர்களால் நிச்சயமாக என்ன செய்ய முடியும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக வர முடியும். அடுத்து 4வதாக ஒரு உள்ளம் இருக்குது. உள்ளத்தை பிரித்து பார்த்தோன்னா அதில் பல வகைகள் இருக்குது. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் உள்ளம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கிற உள்ளவங்களை நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நல்லா காட்டுறான். அதில் நாம் இந்த பாடத்தில் இறுகி போன உள்ளத்தை பற்றி 4வதாக சொல்லப்பட்டது. இந்த இறுகி போன உள்ளம் என்ன செய்யும்னா, குரானுடைய வசனங்களை சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, அவங்களுடைய உள்ளம் முழுக்காது, அவங்களுக்கு கலக்கம் ஏற்படாது. இப்படி இருக்கிற உள்ளம் என்ன செய்யும்னா, அவங்களுக்கு மாற்றமும் நிகழாது. எப்படி அவங்க மாற முடியும்? எப்படி எல்லா இடத்துல தன்னுடைய தரத்தை எடுத்து அவங்க பார்த்து அதை நிறுத்தி இப்போ நான் என்ன நிலைமையில் இருக்கேன், அடுத்து நான் என்னுடைய நிலைமையை எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட என்ன செய்யாது, இந்த இறுகி போன உள்ளத்துக்கு வராது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான் 39வது அத்தியாயம் 22வது வசனத்தில், இறைவனை நினைப்பதை விட்டு உள்ளங்கள் இறுகி போனவர்களுக்கு கேடுதான்.
அல்லாவையே அவங்க நினைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க உள்ள வந்து இறுகி போனவங்களுக்கு கேடு. ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்க, உலாயிக்க ஃபித் தலாலிம் முபீன், அவங்க தான் தெளிவான ஒரு வழிகேட்டில் இருக்காங்க. இந்த முபீன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரொம்ப உறுதியான தெளிவான விஷயங்களுக்கு எடுத்து உவமையாக சொல்கிறான். உதாரணத்துக்கு இந்த குர்ஆனையும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், குர்ஆனில் முபீன் அப்படின்னு சொல்லும்போது குர்ஆனும் தெளிவான ஒரு மக்களுக்கு இது ஒரு தெளிவான வேதமாக இருக்குது, தெளிவான வழிகாட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறான். அதே மாதிரி நம்ம வந்து நல்லா அறிஞ்சிருக்கோம், ஷைத்தான்கிறவன் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய வழிகேடனாக இருக்கான். நம்மளை வந்து நரகத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயம் எது இந்த உலகத்துலன்னா ஷைத்தான் தான் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கோம். அதையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்கிறான், ஷைத்தான் வந்து உங்களுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கான், தெளிவான எதிரியாக இருக்கான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்கிறான். அப்போது இந்த முபீன் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது இந்த வழிகேடு அப்படிங்கிறதுக்கு ஒரு இறுகி போனவன் ஒரு வழிகேட்டில் இருக்கான், ரொம்ப தெளிவான வழிகேட்டில் இருக்கான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிட்டான். அப்போ இதுக்கு வந்து சில உதாரணங்கள் வந்து எடுத்து சொல்லப்பட்டுச்சு. 2வது அத்தியாயம் 64வது வசனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலேருந்து அவங்களுடைய சமுதாய மக்களுடைய அந்த உள்ளம் வந்து எப்படி இருந்தது, அவங்களுக்கு வந்து எப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா வித அவங்க கேட்டது எல்லாமே கொடுத்தான். சொல்லப்போனால் என்னெல்லாம் கேட்குறாங்களோ இது ஒன்று கேட்பாங்க, அல்லாஹ் கொடுத்துருவான், அதன் மூலிமா நல்லா இருப்பாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இது வேணாம் வேறு ஒன்று வேணும்னு கேட்பாங்க. அதையும் அல்லாஹ் தஆலா தருவான். அதையும் வாங்கிக்கிட்டு என்ன செய்வாங்க, அல்லாஹ்க்கு வந்து நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை வந்து ஒரு அற்புதம் ஒன்று நடக்குது அவங்க கண்ணு முன்னாடினா கூட அவங்க மனசை என்ன பண்ணாது, இலகவே செய்யாது. அதுக்கு உதாரணமாக சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா அந்த மூசா நபி அவர்களுடைய காலத்தில் வந்து ஒருத்தர் இறந்துடுறாரு. அவரை யார் கொன்னாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை, யாருக்குமே தெரியலை. அப்போ வந்து அவங்க சமுதாய மக்கள் வந்து சொல்கிறாங்க, உங்களுடைய இறைவனுக்கு தான் ஆற்றல் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் இறைவனிடத்தில் கேட்டு இவரை யார் கொன்னார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அல்லாஹ் வந்து என்ன பண்ணானா, அந்த காலத்தவருக்கு அடுத்து வர்ற காலத்தவருக்கும் பாடமாக அல்லாவை வந்து அஞ்சுவர்களுக்கு ஒரு படிப்பனையாக என்ன செஞ்சான், நீங்கள் வந்து ஒரு காளமாட்டை அறுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். உடனே மூசா நபி அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய சமுதாயத்திட்ட போய் சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி காளமாட்டை அறுத்து அவங்க மேலே அப்படி போட்டோம், அந்த சதத்துண்டை எடுத்து போட்டோன்னு சொன்னால் அவர் எந்திரிச்சு இன்னார் தான் என்னை கொன்னாருன்னு சொல்லிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எங்களை கேலி பொருளாக நீங்கள் கருதுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மூசா நபியும் என்ன செய்கிறாங்க, அறிவீனனாக நான் ஆவதை விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்க அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் இறைவன்கிட்ட எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க, அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு சொல்லுங்கள், நல்ல எங்களுக்கு தெளிவு அப்போ தான் வந்து அல்லாஹ் வந்து எங்களுக்கு தெளிவுபடுத்துவான் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உடனே அல்லாஹ் வந்து என்ன பண்ணிட்டான், ஒரு மாடை எடுத்து அறுத்து அவர் மேலே போட்டிருந்தா அவர் எந்திரிச்சிருப்பார், யார் கொலை செஞ்சாங்கன்னு சொல்லியிருப்பார். இவங்க வந்து கலர் என்ன, அது வந்து இளம் மாடா இல்லை வந்து அதுக்கு வயதான மாடா இல்லை அதோட அது வந்து ஒவ்வொன்றா அவங்க கேட்க ஆரம்பிக்க அல்லாவும் ஒரு பட்டியலை தூக்கி போட்டுட்டான். அது வந்து நீர் இறைச்சிருக்காது, ஏறு விழுந்திருக்காது, உடம்புல இந்த மார்க்கும் இருக்காது, பார்க்க ஒன்றே இப்படி பளிச்சுன்னு ஒரு அழகான ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இப்படி ஒரு பட்டியல் போட்டதுக்கப்புறம் இது யாருக்கு பாதகமாக அனுச்சு கேட்டாங்க இல்லையா, துருவி துருவி ஒரு விஷயத்த அவங்க அல்லாஹ்க்கு, அதாவது அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்க மனசில் கொஞ்சம் கூட ஒரு அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை, ரொம்ப ஒரு சொல்லுவாங்கள்ல ரொம்ப ஒரு தெனாவட்டு, இப்போ ரொம்ப மதப்பில் என்ன செய்கிறாங்க, இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க கேட்குறாங்க. இது வேணும் அது வேணும் இப்படிலாம் இருந்தால் தானே நம்ம நம்ப முடியும் அப்படின்லாம் சொல்லி அவங்க கேட்டுட்டு கடைசியில் இவங்க வந்து ரொம்ப அலைக்கழிக்கப்பட்டு அவங்க கேட்ட விஷயத்தை கொண்டே அலைக்கழிக்கப்படுறாங்க. இறுதியாக அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் அது அந்த மாடு கிடைக்கிது, யார் கொலையாளி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய அத்தாட்சி தானே காட்டப்பட்டிருக்கு. அப்போ அவங்க வந்து இந்த சான்றுகளை எல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு எடுத்து காட்டிட்டான். ஒருத்தர் இறந்து போய் உயிரோடு அதை எந்திரிச்சு வந்து பேசுகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்.
அதை நிகழ்த்திய பிறகும் இவங்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்குன்னா பாறை போல் இல்லை அதை விட கடுமையாக இறுகிடுச்சு அப்படின்னு இந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஏன்னா சில பாறைகளில் கூட ஆறுகள் பொங்கி வழிவதுண்டு, சில பாறைகள் பிளந்து அதில் தண்ணீர் வருவது உண்டு, அல்லாஹுடைய அச்சத்தால் சில பாறைகள் உருண்டு விழுகிறது கூட உண்டு. நீங்கள் செய்கிறத அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஏன் இந்த அளவுக்கு ஒரு பாறையை விட மோசமாக இறுகிய உள்ளம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உங்களுடைய இறைவனை நாங்கள் பார்க்கணும், இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் காட்டியிருக்கான். அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயம் 54 55 நம்ம எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அவங்களுக்கு வழங்கின மாதிரி எப்படின்னா, அவங்களுக்கு சொர்க்கத்துலேருந்து உணவு வந்தது, அப்புறம் இன்னும் எண்ணற்ற சோதனைகள்லேருந்து அல்லாஹ் அவங்கள பாதுகாத்தான். ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய மனசில் அல்லாஹ்வை பற்றின ஒரு பயமும் அச்சமும் எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணாங்க, இறைவனையே திரும்ப பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. சரி, ஆசைப்பட்ட உடனே மூசா நபி அவர்களும் அல்லா இடத்துல துவா செய்கிறாங்க. துவா செஞ்ச உடனே ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கே போய் நின்று துவா செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த பார்வையுடைய சக்தி எந்த அளவுக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் அவங்களுக்கு காட்டினா, அந்த இடத்துலையே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே மூர்ச்சையாகி இறந்து போனாங்க. இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனவங்களுக்கு நம்ம இறந்து போகணுங்கிறது தெரியும். திரும்ப உயிர் கொடுத்து எந்திரிச்சு உயிர் கொடுத்தாங்கன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படலாம். எப்பா எப்படி உயிர் வந்திருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்லாவை எப்படி அவங்க நம்பிக்கை கொள்றதுக்கு இதை விட ஒரு பெரிய சான்று எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அல்லாஹ்வுடையனால எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. எனக்கு அந்த மாதிரி உயிர் போய் உயிர் வரக்கூடிய நிலைமை எனக்கு வந்த பிறகு என்னுடைய அமல்கள் அதிகரிச்சிச்சு, என்னுடைய அச்சம் அதிகரிச்சிச்சு. மீண்டும் இந்த துனியாவில் வாழ்கிறதுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்கானே, அல்ஹம்துலில்லாஹ். நான் ஒரு புது மனுஷியாக அப்படியே அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் என்னை மாற்றிக்கிட்டேன். ஆனால் இங்கேயும் இவனுங்க எப்படி இருக்காங்க, இந்த சமுதாயம் எப்படி இருக்குது பாருங்களேன். நேரில் காட்டிய பிறகும் பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் மரணித்த பின் உங்களை உயிர்ப்பிச்சிருக்கோம். எதுக்கு? நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தணுன்றதுக்காக தானே அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பியிருக்கான். ஆனாலும் இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய மனசை இலகவும் இல்லை. அவங்க அதுக்கு பிறகும் என்ன பண்ணாங்கன்னா அதே அதே மாதிரி தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட எந்த மாற்றமும் நிகழலை. ஆனால் நல்ல இலகிய உள்ளம் கொண்டவங்க டக்குன்னு எப்படி மாறுவாங்க? இந்த மாதிரி இறுக்கமான உள்ளவங்கள பார்த்தாச்சுல்ல, இவங்களுக்கு எல்லா அத்தாட்சிகளும் காட்டப்பட்டு சொந்தமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் அனுபவிச்சும் இவங்கள மாற்றிக்கலை. இவங்க யார்? மூசா நபியோட கூடவே இருந்த அவங்களுடைய சமுதாயத்தினர். ஆனால் மூசா நபி யாரை எதிர்த்து போனாங்க அப்படின்னா, ஃபிரௌனை எதிர்த்து தான் ஓரிரை கொள்கையை எடுத்துகிட்டு போகிறாங்க. நீ கடவுள் இல்லை, அல்லாஹ் தான் கடவுள்னு சொல்ல போகிறாங்க. அப்போ ஃபிரௌனுக்கு ஒரு டீம் இருந்தது. அவங்க பெரிய பெரிய சூனியக்காரர்களாக இருந்தாங்க. மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை நிரூபிக்கிறாங்க. நான் பெரியவனா, நீ கொண்டு வந்த இறைவன் பெரியவனா அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் நிரூபிக்கிறான். அப்போ இந்த சூனியக்காரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சூனியத்தை எடுத்து அப்படியே போடுறாங்க. அப்போது மூசா நபி அவர்களுடைய கைத்தடியில் இருந்த அந்த கைத்தடியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போட சொல்கிறான். இது இந்த தகவல் குரானில் எப்படின்னா 7வது அத்தியாயம் 113, 20வது அத்தியாயம் 56, 26வது அத்தியாயம் 36, 10வது அத்தியாயம் 79, 28வது அத்தியாயம் 35லலாம் இந்த வரலாறுலாம் வருது. நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ இவங்க அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த கைத்தடியை போடுறாங்க. அது பெரிய பாம்பா மாதிரி அந்த சூனியக்காரர்கள் சூனியம் வச்ச எல்லாத்தையும் இது விழுங்கிடுது. அப்போ உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஏன்னா சூனியக்காரர்கள் தெரியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதையே ஒன்று இதுக்கு மேலே ஒரு விஷயம் ஒன்று நடக்குது அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே சஜிதால விழுந்து தங்களுடைய ஈமான் அப்படியே பாருங்கள் அவங்களுக்கு எப்படி புதுப்பிச்சிருக்கான்ல. உடனே அவங்க சரணாகதி அடைஞ்சிட்டாங்க. ஏன்? கண்ணு முன்னாடியே அவங்க பார்க்குறாங்க. தங்களால் நிகழ்த்தக்கூடிய ஒன்றை இன்னொரு சக்தி அதை நம்ம செஞ்சதை மீறி ஒரு சக்தி உள்ளே நுழைஞ்சிருக்கு, அதை அழிக்கக்கூடியதாக இருக்குன்னா நம்ம வேஸ்ட்டு, நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, புரிஞ்சாங்க. அவங்களுக்கு ஈமான் வழங்க கொடுத்துட்டான் அல்லாஹ் உள்ளத்தில்.
அதோட வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, பயப்படவும் இல்லை பாருங்கள், ஸ்பாட்டில் பயப்படவே இல்லை. ஏன்னா ஃபிரௌன் வந்து என்ன பண்ணுறான், அவன் ஒரு பெரிய அராஜக ஆட்சிக்காரன், அநியாயக்கார ஆட்சிக்காரன்னே அல்லாஹ் சொல்கிறான் அவனை. அவங்க மூலியமாக வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களா, அதனால அவன்கிட்ட நீங்கள் சரணடைஞ்சிட்டிங்களா அப்படிலாம் கூட கேட்குறான். கொஞ்சம் கூட பயப்படலை. உங்களுக்கு மாறு கை மாறு கால் வாங்கிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லி மிரட்டும் போது கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ மாறு கை மாறு கால் வாங்கினாலும் இந்த உலகத்தில் தான்ப்பா நீ என்னை என்ன வேணால் அழிக்க முடியும், இன்னொரு உலகம் இருக்குது, மறுமைங்கிற உலகம் ஒன்று இருக்குது, அங்கே வந்து உன்னுடைய இந்த அராஜகங்கள் எதுவுமே செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுங்கோலன்னு தெரிஞ்சிருந்தும் அவன் இதெல்லாம் இதை விட இன்னும் அதிகமாக அவன் கொடுமைகள்லாம் பண்ணுவான் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தும் கூட நம்பிக்கை கொண்ட அடுத்த நிமிஷம் அவங்க எவ்வளோ உறுதியாக அவங்க இருந்தாங்க. அப்போது இது வந்து நமக்கு ஒரு படிப்பினை. இறுகிய உள்ளம் கொண்டவர்கள் வந்து அல்லாவுடைய சாபத்தை பெற்றிருக்காங்க. ஆனால் பல மாய வித்தைகள் செஞ்சவங்க அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு அத்தாட்சியை பார்த்தாலே அவங்க மனசு இலகிரும். உடனே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுடைய அந்த வழிமுறையை அவங்க மாற்றி நன்மையின் பக்கம் அவங்க போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அல்லாவும் அவங்களுக்கு ஒளியில் அமைச்சிடுவான். அப்போது இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு எடுத்து தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து எதுக்காக நபியாக அனுப்பப்பட்டாங்கன்னா, நேர்வழியையும் ஞானத்தையும் கொண்டு என்ன அனுப்பியதற்கு உதாரணமாக சொல்கிறாங்க. ஏன்னா நபிகளார் மூலியமாக தான் இந்த முஸ்லீம் சமூகத்தாருக்கே நேர்வழியும் கிடச்சிருக்கு, நல்ல அறிவு கிடச்சிருக்கு. உதாரணமாக அவங்க வந்து ஒரு மலையை வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு உதாரணமாக எடுத்து சொன்னாங்க. அந்த மலை வந்து என்ன ஆகுமா, பெரிய மலை வந்து பொழியுது பூமியில். 3 விதமான நிலங்கள் இருக்குது. ஒரு நிலம் வந்து என்ன செய்யுது, அந்த தண்ணியை நல்லா உறிஞ்சிட்டு அங்கேருந்து புற்பூண்டுகளை விளைவிக்குது, நல்ல தாவரங்களை விளைவிக்குது. அதன் மூலியமாக இந்த விலங்குகள், பறவைகள், உயிரினங்கள், மனிதர்கள் எல்லாரும் பயன்பெறக்கூடிய அளவுக்கு உண்டான எல்லாத்தையும் என்ன செய்யுது, அந்த மழைநீர் இழுத்து கொண்டு நன்மைகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்து இன்னொரு பூமி இருக்குது. அது என்ன செய்யும்னா, நல்ல தண்ணீரை வந்து தேக்கி வச்சுக்கும். மழை தண்ணீரை தேக்கி வச்சுக்கிட்டு குளம், குட்டை, ஆறு இந்த மாதிரி தேக்கி வச்சுக்கிட்டு என்ன செய்யும், அதன் மூலியமாக கொஞ்சம் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணீரை எடுத்து பயன்படுத்துவாங்க. இப்படி ஒரு நிலம் இருக்கும். இன்னொரு வகையான பூமி ஒன்று இருக்குது. அது என்னென்னா கட்டாந்தரையாக இருக்கும். அது தண்ணியை உறிஞ்சிக்கவும் தெரியாது, அதுக்கு உறிஞ்சிக்கிட்டு செடி மரங்களை வந்து முளைக்கவும் வைக்க தெரியாது, அதை தேக்கி வச்சு பிறருக்கு பயனளிக்கவும் தெரியாது. அப்படியே விழுந்து அந்த வழுக்கு பாறையில் தண்ணி விழுந்து ஓடின மாதிரி என்ன ஆகிடும், அந்த தண்ணி வந்து அப்படியே போயிடும். அங்கே காணல் நீர் போல் எதுவும் இருக்காது. இதை சொல்கிறாங்க, அந்த புற்பூண்டுகள்லாம் விளைஞ்சு தண்ணியை இழுத்துட்டு வெளிப்படுத்துனுச்சு இல்லையா, இதுதான் ஒரு நல்ல கல்வியாளருக்கு உதாரணம். எப்படின்னா, அவர் என்ன செய்வார், அந்த மண்ணை இழுத்துக்கிட்டு நன்மைகளை விளங்கினது போல் அவருக்கும் பயனளித்து மற்றவங்களுக்கும் பயனளிக்க செய்வார். இந்த 2வது நிலம் இருந்தது இல்லையா, தண்ணி தேங்க வைக்கக்கூடியது, அது வந்து என்னென்னா தன்னிடமிருந்து எதையும் வெளிப்படுத்தாது. அது வந்து உள்ளத்தை சென்றடைஞ்சு அவங்கக்கிட்ட எந்த ஒரு மாற்றத்தையும் அந்த கல்வி நிகழ்த்தாது. ஆனால் என்ன செய்யும், தேங்கி வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, தான் பயன்பெறாமல் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. 3வது வகை இன்னும் மோசம், தனக்கும் பிரயோஜனம் இல்லை, அடுத்தவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போது இந்த 3 வகையான பூமியில் கோளாறு வந்து மேலேந்து பொழிந்த அந்த மலையில் கிடையாது, பூமியில் தான் இருக்குது. அப்போ நாம் வந்து எந்த விதமான பூமியில் இருக்கோம், அந்த முதல் தரத்தில் உள்ள அந்த பூமியை போல் நாம் இருக்கோமா? தானும் நன்மைகளை எடுத்து பிறருக்கும் நன்மையை எடுத்து வைக்கக்கூடிய அந்த தகுதி படைத்த பூமியாக நாம் மாறணும் அப்படின்னா அதுக்கு 4 தகுதிகளை வந்து வளர்த்துக்கணும். அதில் முதல் தகுதி வந்து 59வது அத்தியாயம் 21வது வசனத்தில் பணிவும் அச்சமும் வேண்டும் அப்படிங்கிற அந்த முதல் தகுதியும், 2வது முன் முடிவு இல்லாமல் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த 2 விஷயத்தையும் சொல்லி இந்த கிளாஸை வந்து முடித்தாங்க. அந்த 59வது அத்தியாயம் 21வது வசனத்தை ஆய்வு பண்ண சொல்லியிருந்தாங்க.